வணக்கம் 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 நண்பர்களே. டிஸ்சார்ஜ் ஆன உடனே டிடிஎஃப் வாசனை திடீர்னு கைது செஞ்சுருக்கிறாங்க காஞ்சிபுரம் போலீஸ் அவர்கள். ஸோ அது சார்ந்த ஒரு பல தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அதிவேகமாக பார்த்திங்கன்னா பைக் ஓட்டி அதை வீடியோவை எடுத்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி மிகவும் பிரபலமானவர் தான் யூடியூப் டிடிஎஃப் வாசனு. ஸோ அதில் அவர் வீடியோக்களில் வேகமாக பைக் ஓட்டுவது, கையை விட்டு ஓட்டுவது, விபத்து ஏற்படும்படி வாகனங்களை இயக்குவதால் அடிக்கடி இவர் மீது போலீஸார் பார்த்திங்கன்னா புகார்கள் குவியறதுனால அவர் பல முறை கைது செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது காஞ்சிபுரம் பிரதான சாலையில் பைக் வீலிங் செய்ய முயன்ற டிடிஎஃப் வாசன் விபத்துக்கு உள்ளானார். இந்த விபத்தில் கை எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. டிடிஎஃப் வாசன் மீது இது குறித்து வழக்கும் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரது லைசன்ஸ் ரத்து செய்யவும் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரகம் பரிந்துரை செய்திருக்கு. மருத்துவமனையில் கையெலும்பு முறிந்து சிகிச்சை பெற்று வந்த டிடிஎஃப் வாசன் டிஸ்சார்ஜ் ஆகி தனது நண்பர் அஜீஸ் என்பவரது வீட்டிற்கு ஓய்வுக்கு சென்றார். இந்நிலையில் தற்போது அவரை காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் அடிபட்டு விழுந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசனின் ரசிகர்கள், அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்கு இன்னும் ஆகக்கூடாது, கடவுளே அவர் எப்படியாவது காப்பாற்றிரு, கடவுளே அவருக்கு எந்த ஒரு இதுவும் படக்கூடாது, எந்த ஒரு அடியும் அதிகமாக விழுந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைதள பக்கங்களில் கமெண்ட்ஸ் வாயிலாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனக்குமுறல்களை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ எப்படியோ டிடிஎஃப் வாசன் பார்த்திங்கன்னா அவருக்கு எதுவும் அவ்வளோ லைட்டாக பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு கையிலையும் கால்லையும் ஏற்பட்டிருக்கு. அதனால் பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது பிளேட் வைக்க வேண்டிய நிலமையில் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறாரு டிடிஎஃப் வாசன். அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.